राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो नंद गोकुल की जय। जय भोलो नंद महाराज की जय। जय भोलो यशोदा मैया की जय. அழகான நந்த கோகுலத்துல நாம அப்படி மானசீகமாக வலம் வந்து கொண்டிருக்கோம். நேத்தி சகடாசுர பஞ்சனம் அதை பார்த்தோம். அதுல அவன் யாரவன், அந்த உத்கசன். அவன் அந்த லோமச முனிவருடைய சாபம். அதனாலே அவன் சக்ஷுஷ மன்மந்திரம் முழுக்க உடம்பு இல்லாமலேயே இருந்தான். சாக்ஷுஷ மன்மந்திரம். அதுக்கு அடுத்த மன்மந்திரம் வைவஸ்வத மன்மந்திரம் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் கேட்டேன், அந்த மன்மந்திரம் பற்றிய விஷயங்களை கேட்கும்பொழுது சொல்லுங்க. சாக்ஷுஷ மன்மந்திரத்துக்கு அடுத்தது, அதாவது 6வது சாக்ஷுஷ மன்மந்திரம். அதுக்கு அடுத்தது வைவஸ்வத மன்மந்திரம். இந்த வைவஸ்வத மன்மந்திரத்துல 28வது சதுர்யுகத்துல, துவாபர யுகத்துல இந்த பயலுக்கு சத்கதி கிடைச்சு. யாரு? உத்கசனுக்கு, இரண்யாக்ஷனுடைய பிள்ளைக்கு. சரியா? இந்த லோமச முனிவருடைய உடம்புல இருக்க ஒரு முடி உதிரும் பொழுது பிரம்மா ஆயுட்காலம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன். அப்பதான் கேட்டேன், ஒரு பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நாம பேசியிருந்தோம். முதல்ல ஒரு சதுர்யுகம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது மனுஷாளுக்கு 365 பகல், 365 இரவு, ஒரு வருஷம். கேட்டா, இந்த மனிதர்களுடைய ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுடைய ஒரு நாள் பொழுது. அதுதான் தட்சிணாயனம் உத்தராயணம்னு பிரிக்கிறார். அதுல மார்கழி தான் விடியற்காலை பொழுது அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ மனிதர்களுடைய ஒரு வருஷம், தேவர்களுடைய ஒரு நாள். அப்ப தேவர்களுக்கு 360 மனித வருஷங்கள் ஒரு வருஷம். புரியுறதா? நமக்கு 360 நாள் இருக்குல்ல, 360 நாள் ஒரு வருஷம்னா நம்மளுடைய 360 வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். ஓகேவா? ஒரு நாள் 360 வருஷம் தேவர்களுக்கு. அப்ப தேவர்களுடைய வருஷ கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம கலியுகம் அப்படின்றது 1200 வருஷம் தேவ வருஷம். அப்ப இன்டூ 360, இப்ப 4,32,000 மனுஷ வருஷம் கலியுகம். 8,64,000 மனுஷ வருஷம் துவாபர யுகம். 12,96,000 மனுஷ வருஷம் திரேதாயுகம். 17,28,000 வருஷம் கிருத்தயுகம், அதாவது சத்தியயுகம் சொல்லுவோம். அதாவது 1200 தேவ வருஷங்கள் கலியுகம், 2400 தேவ வருஷங்கள் துவாபர யுகம், 3600 தேவ வருஷங்கள் திரேதாயுகம், 4800 தேவ வருஷம் ஒரு கிருத்தயுகம். ஆச்சா? சோ இதான் 1600, 2400, 3600, 4800. கலியுகம் 1200, கிருத்தயுகம் துவாபரயுகம் 2400,
திரேதாயுகம் 3600, கிருத்தயுகம் 4800 into 360 மல்டிபை பை 360 பெருக்கினால் அதெல்லாம் தான் மனுஷ வருஷம். ஸோ ஒரு சதுர்யுகம் அப்படின்றது 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். 43,20,000 வருஷங்கள் ஆயாச்சா? இது ஒரு சைக்கிள். நான் அந்த ஒரு சதுர்யுகம் அப்படின்றது ஒரு சைக்கிள். இதுக்கு பேர் மகாயுகம் அப்படின்னு சொல்லுவார். 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அப்ப ஒவ்வொன்னா அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு மன்வந்திரம்லாம் சொல்லியிருக்கேன். எத்தனை மன்வந்திரம், எத்தனை மனுக்கள், ஒரு மனுவினுடைய ஒரு ஆயுசில எத்தனை சதுர்யுகங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த மாதிரியே கணக்கு பண்ணிட்டு போனோம் வச்சுக்கோங்களேன். பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்றது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 432 கோடி வருஷங்கள், மனுஷ வருஷங்கள். 432 கோடி மனுஷ வருஷங்கள் பிரம்மாவுடைய ஒரு பகல். அந்த மாதிரி 432 கோடி மனுஷ வருஷங்கள் பிரம்மாவுடைய ஒரு ராத்திரி. அப்ப ரெண்டு சேர்த்தோம்னா 864 கோடி, 8,640,000,000 ஹியூமன் ஹியர். 864 கோடி. கரெக்டா? 1, 10, 100, 1000, லட்சம், 10 லட்சம், கோடி, 64 கோடி, 864 கோடி மனித வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு நாள். பகல் பொழுது, ராத்திரி பொழுது ரெண்டு சேர்த்தார் ஒரு நாள். அந்த மாதிரி அவருக்கு 360 நாள் ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷங்கள் பிரம்மாவுடையது. அப்ப நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. 314 ட்ரில்லியன் 40 பில்லியன் ஹியூமன் இயர்ஸ். அதுதான் மகாகல்பம்னு பேரு. ஓகேவா? 864 கோடி இன்ட்டு 360 இன்ட்டு 100. இது எப்படி கோடியில சொல்லுங்க எனக்கு தெரியல. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 400 கிட்டத்தட்ட. கண்டுபிடிக்கும் அது சொல்ல முடியாது. நான் அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன். 311 ட்ரில்லியன் 40 பில்லியன் மனுஷ வருஷங்கள் பிரம்மாவின் ஆயுசு. அவரே அல்பாயுசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம இந்த கலியுகத்திலேயே 4,32,000 வருஷம். அதுல 100 வயசு இருந்துட்டோம்னா அம்பிட்டு பெரிய விஷயம். அதுலயும் வாழ்ந்துட்டோம்னா, ஆரோக்கியமா இருந்துட்டோம்னா, எல்லாமே அழகா பண்ணிட்டோம்னா, நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி, நல்லா விளையாடு, நல்லா ஹெல்த்தியா இருந்தா, நம்ம அவ்வளோ பிளான் பண்றோம். 4,32,000 வருஷம் நம்ம கலியுகம். அதுலயும் பாதியும் உறங்கி போகும் அப்படின்ற நம்ம தொண்டரடிப்படி ஆழ்வார். அதாவது 100 வயசு வாழ்ந்தோம்னா நம்ம 100 வயசு எங்க இருக்கு? 432 கோடி வருஷங்களுடைய ஒரு நாள், ஒரு பகலுடைய பிரம்மாவுடைய பெரியவர். எவ்வளவு பெரியவர்! அந்த பிரம்மாவை தன் நாபி கமலத்தில் வச்சிருக்க அந்த நாராயணன் தான் இந்த கிருஷ்ணன். So Krishna is so great.
பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. அவ்வளோ பெரியவன். இங்க சாதாரணமா நந்தகோபர் திருமாளிகையிலே வாழ்கின்றான் அப்படின்னா அப்ப நந்தகோபர் எவ்வளோ பெரியவரா இருக்கணும். இவ்வளவு பெரியவன் தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்துருக்கான்னா எவ்வளோ பெரிய விஷயம். தன்னை காட்டாமலேயே கொல்லலாம். அதான் காட்டி கொல்லாமல். காட்டாம இருக்கான், காட்டி கொல்லறான், காட்டி கொள்ளாமல் இருக்கான், தன்னை யாரும் காட்டிக்காம இருக்கான். இப்படியாக அந்த கண்ணன் இந்த லோமச முனிவருடைய அனுகிரகத்தை உத்கசனுக்கு பண்ணார். ஒரு நாள் யசோதை தூக்கி மடியில வச்சுட்டு இருந்தா குழந்தைய ரொம்பவும் கனமாக இருந்தான். ஆயாச்சா என்ன பண்றதுன்னு புரியல யசோதைக்கு. ரொம்ப கனமா இருக்கான். உத்சங்கே கிரீடிதம் பாலம் லாலயம் ஏகதா நிருப கிரிபாரம் நசேசா ஓடும் ஸ்ரீநந்தகேஹினி அஹோ கிரிசமோ பாலஹ கதம் ஸ்யாத் இதி விஸ்மினாஹ பூமௌ நிதாய தம் சத்யோ நேதம் கஸ்மை ஜகாதஹ. ஒரு நாள் யசோதை அழகா மடியில வச்சு கொஞ்சம் இருந்தார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குழந்தை மலையை போல கனமா தோணித்து அவளுக்கு முடியலையேன்னு தோணி குழந்தைய கீழே வச்சா இங்கிருந்து அவனுக்கு கூட வெயிட் வந்தது அப்படின்னு யோசிச்சா. அப்படின்னு சொல்லலை யசோதை. அப்ப அதே சந்தர்ப்பத்துல கம்ச பிரணோதிதோ தைத்ய திருணாவர்த்தோ மகாபலஹ ஜஹார பாலம் கிரீடந்தம் வாதாவர்த்தேன சுந்தரம் ரஜோந்தகாரோ அபூத் தத்ர கோர சப்தச்ச கோகுலே ரஜஸ்வலானி சக்ஷுஷீ பபூவு கடிகாத்வயம். சமயத்துல கம்சனால் அனுப்பப்பட்ட திருணாவர்த்தன்ற அசுரன் சுழற்காற்று ரூபத்துல அங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். பெரிய சுழல் காற்று வந்து இன்னைக்கு ஃபாரின்ல எல்லாம் இந்த சுழல் காற்று நிறைய வரும். இந்தியாவில் பெருசா வராது, சின்னதா வரும். அப்படி குப்பை கூலங்கள்லாம் எடுத்துட்டு போகும். நான் கொஞ்சம் சுழல் காற்று நன்னா பார்த்ததுன்னா திருநெல்வேலி அந்த பக்கத்துல தான் பார்த்துருக்கேன். திருநெல்வேலியில் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்துட்டு அங்கதான் அப்படியே இந்த சுழல் காற்று நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த தடவை தான் நினைக்கிறேன் கோவர்தனகிரி பரிக்கிரமாக நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது வருது அப்படியே அப்படி சுழல் காற்று வந்ததை பார்த்துருக்கேன். ஃபாரின்ல நிறைய ஃபேமஸ் இருக்கு இந்த சுழல் காற்று வருதல் அப்படின்றது. திருநாவர்த்தன் வந்தான். திடீர்னு பார்த்தான் குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். நந்தராணி பார்க்கிறாளாம். யசோதாக்கு நந்தராணின்னு பேரு. நந்தனுடைய ராணி நந்தராணி. ஐயோ ஆகாசம் எதுவும் தூசி பாணி பறக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு நம்பவும் முடியல, நம்பாவும் முடியல. அப்படியே மூர்ச்சியாக விழுந்து விட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவப்பிரஜை வந்து ஓடு கத்துறா. எல்லாரும் நந்தனந்தனை தேடுறாளாம். ஓடி வந்தா அதுக்குள்ள திருநாவர்த்தன் இந்த குழந்தைய தூக்கி ரொம்ப தூரம் போயிட்டான். திருநாவர்த்தோ நப பிராப்த ஊர்த்வம் வைலக்ஷயோஜனம் ஸ்கந்தே சுமேரு வத்வாலம் மத்யமானக பிரபீடிதः அத கிருஷ்ணம் பாதயிதும் தைத்யஸ்தத்ர
समुद्यतः गलं जग्राह तस्यार्ति परिपूर्णतमः स्वयं मुञ्च मुञ्चेति गतिते दैत्ये कृष्णो अद्भुतोर्भगः गलग्राह्येन महता व्यसुं दैव्यं चकारः அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஆனா அவனால தூக்க முடியல, கனமா இருக்கான். பத்துடை அடியவர்களியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்ற நம்மாழ்வார். பக்காளுக்கு தான் சிம்பிள், மற்றவாளுக்கெல்லாம் ரொம்ப ஹெவி. இந்த நாச்சியார் கோவில் கல்கருடன் பார்த்தாலும் தெரியும், எல்லாம் வெயிட்டு பாருங்க. ஒரு சங்கிலேருந்து வெளில 4 பேர் தான் எடுத்துட்டு வருவா. வெளில வந்தவொடனே 8 பேர் தூக்குவாங்க, வெயிட்டு கூடிடும். அப்புறமா 16, அப்புறம் 32, அப்புறம் 64 பேர். அதன் பிறகு திரும்ப கோவிலுக்குள்ள வரும்போது 64, அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 32 ஆகும், அப்புறம் 16 ஆகிடும், அப்புறம் 8 ஆகிடும். திருப்பி கல்கோடு இருக்கிற இடத்துக்குள்ள கொண்டு போய் திருப்பி 4 பேர் தூக்கிட்டு வருவா. அது எப்படி கனமாகும்னு தெரியாது. பகவானுடைய கணம் சமயத்துல லேசா இருப்பான், பார்க்கறதுக்கு மிருதுவா இருப்பான், அதே சமயம் நல்ல ஹெவியா இருப்பான். அவனா சங்கல்பம் பண்ணுவான். அந்த வெயிட் வேணுமா போடுற இது மண்டகம் நமக்கு ஜாஸ்தியாச்சு அதோட வெயிட் ஆயிடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. பக்தியில இருந்தா அவ்வளவு லேசா இருக்கும், அவ்வளவு எளிமையா இருப்பான். ஒரு வழியா அந்த தானவன் இருக்கானே திருநாவரனால முடியல, விட்டுடுன்னு கத்துறான். முஞ்ச முஞ்சேதி கதிதே தைத்யே, கீழே போடலாம் பார்த்தா முடியல. அவன் பகவான் இறுக்கி பிடிச்சுட்டான். விட்டுடுன்னு பிடிக்க அவன் இன்னும் பலமா கழுத்தை பிடிச்சுட்டான் கண்ணன். கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுது. ஒரு பெரிய ஒரு ஒளி அப்படி சரீரத்துல இருந்து கிளம்பி டக்குன்னு அப்படியே கண்ணனோட கலந்துடுச்சு. சரீரம் பப்பனுக்கு விழுந்தது. அங்கங்க பாறையில விழுந்து சதறி தோடம். எல்லாருக்கும் ஒரே சப்தம், பயந்து போயிட்டா. ஓடி வந்து பார்த்தா இந்த திருநாவர்த்தன் மேலே கண்ணன் விளையாடிட்டு இருக்கான். யசோதை கிட்ட கொண்டு போய் கிருஷ்ணன் எடுத்து கொண்டு போய் கொடுத்தான். கத்ரா கோபிகைகள்லாம், ந யோக்யாசி யசோதே த்வம் பாலம் லாலயிதும் மனாக் ந கிருணாதே க்வசித் திருஷ்டா கிருத்தாசி கதிதேன வை பிராப்தேந்தகாரே स्वारोहात् कोऽपि बालं जहाति त्वया निर्घृणया भूमौ धृतो बालो महामये. யசோத குழந்தை வளர்க்கறதுக்கான தகுதி லவலேசம் கூட விட இல்லை. சொன்னா மட்டும் கோவம் வரும் நன்னா. ஆனா எங்கேயுமே உன் பிள்ளைகிட்ட இறக்கத்தையே பார்க்க முடியல உனக்கிட்ட. நீ ஏன் உண்மையை சொல்லு. இந்த மாதிரி ஒரே தூசு தும்ப ஒரே இருட்டா இருக்கு, அதான் குழந்தை விட்டுட்டு போவாளா? இந்த மாதிரி சமயத்துல கூட குழந்தை விட்டு போனா அவன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைல்ல. யசோதை விட்டுறாளாம் கோபிகைகள். வாவ். ஸ்ரீ யசோதா உவாச ந ஜானாமி கதம் பாலோ பாரபூதோ கிரிந்திரவத் தஸ்மான்மயா கிருதோ பூமௌ சக்கரவாதே மகாபயே. அதான் சொன்னா கோச்சிராஜுங்கோ. திடீர்னு பார்த்தா என் குழந்தை கிரிநாதன் மாதிரி ஏன் கனமா இருந்தா எனக்கே புரியல. அதனாலதான் அந்த அவனை கீழே இறக்கி விட்டேன் அப்படின்னு அவனை யசோதை கிட்ட கோபி இன்னும் திட்டுறாளாம். கோப்ய உச்சுஹு
मामृषावद कल्याणी हे यशोदे घतव्यते अतम झुब्धमुखो भालो लघु कुसुमसूरवत् யசோதா சும்மா விடு பொய் சொல்லாது கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லை பால் குடிக்கிற பிஞ்சு குழந்தை அது தொட்டாலே அவ்வளவு மிருதுவா இருக்கு பூவை போல பஞ்சு போல இருக்கான் இது பண்ற சேட்டை அவளுக்கு தானே தெரியும் இதோட கனம் என்னன்னு தெரியும் இது பால் குடிக்கிற அவளுக்கு அவளுக்கு தெரியும் இது படுத்துற பாடு அவளுக்கு தானே தெரியும் எல்லாரும் சொல்லுவா தானம் அப்படித்தானே அதுக்குள்ள நந்தகோபுரம் வந்தா குழந்தை எல்லாரும் பார்த்தா யசோத கண்ணனை ஒன்றும் சொல்லலை அமைதி ஆயிட்டா யாரும் நம்ப போறதில்லை அதுக்கப்புறமா பகவானுக்கு அழகா மடியில் வச்சுட்டு பால் கொடுத்தாளாம் அப்ப யசோத புலம்புறா எனக்கு இருக்கிறதே ஒரு குழந்தை தான் மாற்றி மாற்றி ஏதான பிரச்சனை வருது நான் என்ன பண்ணுவேன் எங்க போவேன் என் பிள்ளை எல்லா கஷ்டத்தையும் ஜெயிச்சுட்டானா நிறைய குளத்தை வெட்டுவேன் கோவிலை கட்டுவேன் ஸ்ரீஹரியை பூஜை பண்ணுவேன் பயமே இல்லாத இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் ஹே ரோஹிணி எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படி ரோஹிணி மாதா கிட்ட கேட்கிறாளா அப்புறமா அதே சமயத்துக்கு நந்த பகவானத்துக்கு நிறைய பிராமணாலாம் வந்திருந்தா அவள்லாம் வந்து ரிக் யஜுர் சாம அதர்மண வேதம் எல்லாம் சொல்லி பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணா அப்போ ஒரு காப்பு ஒரு கவச்சம் சொன்னாலாம் அது என்னன்னு சொல்றேன் ब्राह्मणोचुः ब्राह्मणाचुः दामोदर पातु पादौ जानुनी विष्टरस्रवाः ऊरू पातु हरिर्नाभिं परिपूर्णतमस्वयम् कथिं राधापतिः पातु पीतवासास्तवोदरं हृदयं पद्मनाभश्च भुजौ गोवर्धनोद्धरः मुखं च मथुरानाथो धारकेशशिरो अवतु पृष्ठं पात्वसुरध्वंसी पृष्ठं पातु सर्वतो भगवान् स्वयं श्लोकत्रयमितं स्तोत्रं यः पठेन्मानवः सदा महासौख्यम् अभेत्तस्य न भयं विद्यते क्वचित् दामोदर भगवान उन திருவடியை காக்கட்டும் விஷ்டரஸ்வவா முழங்கால காப்பாற்றட்டும் விஷ்ணு தொடைகளை காப்பாற்றட்டும் கிருஷ்ணன் உன் நாபியை காக்கட்டும் ராதா வல்லவன் உன் இடுப்பை காப்பாற்றட்டும் பீதாம்பரதாரியும் வைத்த காக்கட்டும் பகவான் பத்மநாபன் உன் ஹிருதயத்தை காப்பாற்றட்டும் கோவர்தனதாரியும் கைகளை காப்பாற்றட்டும் மதுராபதி முகத்தை காக்கட்டும் துவாரகாநாதன் தலையை ரட்சிக்கட்டும் அசுரர்கள் அழிக்கக்கூடிய பகவான் முதுகையும் சாட்சாத் கோவிந்தன் எல்லா பக்கங்களிலும் உன்னை காக்கட்டும். இந்த துதியை யார் டெய்லி மனுஷன் படிக்கிறானோ அவன் பரமசுகத்தை அடைவான், அவன் எங்கும் இதிலும் பயம் வராது அவனுக்கு அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் சொல்றார். சரியா? மகா சௌக்கியம் பவேத் தஸ்ய ந பயம் வித்யதே க்வசித். அப்படி இதெல்லாமே கர்க சம்ஹிதையில நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அப்புறமா அவர் பிராமணாவுக்கு லட்சம் பசு நிறைய எல்லாம் கொடுக்கிறார். அப்ப பகுலாஸ்வன் கேட்டான், திருநாவர்த்த பூர்வ காலே கோயம் சுக்ருத கிருஷ்ணரஹ சுக்ருத கிருத்னரஹ
परिपूर्णतमे साक्षात् श्री कृष्णे लीनतां गतः. இந்த திருநாவர்த்தனை பூர்வஜன் என்ன புண்ணியம் பண்ணா இப்படி கண்ணனோட ஐக்கியமாயிட்டானே? நாரதர் சொன்னார், பாண்டு தேசோத்பவோ ராஜா சஹஸ்ராக்ஷ பிரதாபவன் ஹரிபக்தோ தர்மனிஷ்டோ யஜ்ஞகிருத்தான தத்பரஹ रेवातटे महादिव्ये लतावेत्र समाकुले नारीणां च सहस्रेण रममाणो चचारः दुर्वाससं मुनिं साक्षात् आगतं ननामः तदा मुनिर्ददौ शापं राक्षसो भवद्दुर्मते पुनस्तधन्द्रियोपतितं नृपम् प्रादाद्वरं मुनिः श्रीकृष्णविग्रहस्पर्शान् मुक्तिस्ते भविता नृप. श्रीनारद उवाच सोऽपि दुर्वाससशापात् तृणावर्तो अभवद्भुविः श्रीकृष्णविग्रहस्पर्शात् परं मोक्षमवाप च. इति श्रीगर्गसंहितायां गोलोकखण्डे श्रीनारदबहुलास्वसंवादे शकटासुर तृणावर्त मोक्षो नाम चतुर्दशोऽध्यायः. நாரதர் சொன்னார், மன்னா பாண்டு தேசத்துல சகசிராக்ஷன் ஒரு பிரசித்தியான ராஜா இருந்தார். எல்லா இடத்துலயும் அவருடைய பெருமை பரவி இருந்தது. நல்ல விஷ்ணு பக்தன், தர்மத்துல ருச்சி உடையவர், யாக யஜ்ஞங்கள் என்ன பண்ணக்கூடியவர், நிறைய தானமெல்லாம் பண்ணக்கூடியவர். ஒரு நாள் அவர் நர்மதா நதி தீரம் வந்தார். சரியா? அப்படி நர்மதா நதி தீரம் வந்தார். ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளோடு அப்படி ஆனந்தமா சிரிச்சென்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் துர்வாசரங்க வந்தார். மன்னன் கொஞ்சம் கவனிக்கல. அதுக்குள்ள இவருக்கு சுழின்னு அந்த துர்முதி கொண்டவனே, துர்புத்தி கொண்டவனே, நீ அசுரனாகவும் சாபம் கொடுத்துட்டார். உடனே ராஜா தன் தப்ப உணர்ந்தான். முனிவர் காலில் விழுந்துட்டான். மன்னிச்சிடுங்கோ மகாத்மா, நான் நீங்க வந்ததை கவனிச்சிருக்கணும். கவனிக்காதே தப்புதான். நான் நீங்க கொடுத்த தண்டனையை, சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இனி இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் இருக்க அனுகிரகம் செய்வீராகன்னு கேட்டான். அவன் ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல. இதெல்லாம் ஒரு தப்பா தெரியாம ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல. ஜஸ்டிஃபை பண்ணாலே பிரச்சனை தான். எப்பொழுதெல்லாம் அவங்க ஒரு தப்பை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம், அங்கெல்லாம் பிரச்சனை தான். அதாவது சும்மா சில பேர் வேணுட்டவே அவங்க மேல குத்தம் சொல்லுவாங்க. அவாகிட்ட சொல்ல, குரு மகாத்மாக்கள் வாக்கெல்லாம் அப்பா அம்மாவா தான் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஓகே? அப்ப இந்த துர்வாசர் மனசு இறங்கினார். கிருஷ்ணஸ்பர்சனால மோட்சம் கிடைக்கும்னா அவன் தான் திருநாவர்த்தனானா. இப்ப கிருஷ்ணஸ்பர்சன் கிருஷ்ணனையே தூக்கிட்டு போயிட்டான். கிருஷ்ணனை இவன் தூக்கிட்டு போக, கிருஷ்ணன் அவனை தூக்கிட்டு போக, கடைசியில அவனுக்கு மோட்சம் கிடைத்தது. இதுதான் திருநாவர்த்த விஷயம். இதெல்லாம் நடந்தது நந்த கோகுலத்திலே. சரியா? சோ திருநாவர்த்த வதஸ்தலம்னு ஒண்ணு இருக்கு. நான் தனியா பார்த்ததில்லை, அங்க சொல்றேன் அவ்வளவுதான். இது எல்லாமே நந்த கோகுலத்திற்கு உள்ளே நடந்தது. இன்னைக்கு நந்த கோகுலத்து அங்கங்க மேடு பள்ளமா இருக்கும். இந்த வயல்வெளிகள் கேட்டாங்க, திருநாவர்த்தன் விழுந்தாங்க, பூதனா விழுந்தா அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ சமத்தா இருங்கோ, ஜாலியா இருங்கோ, ஹாப்பியா இருங்கோ, ஹெல்த்தியா இருங்கோ. राधे कृष्णा, राधे कृष्णा, कृष्णा राधे, राधे कृष्णा, कृष्णा राधे, राधे कृष्णा, कृष्णा राधे, राधे कृष्णा, कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय,
जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नंद महाराज की जय, जय बोलो यशोदा मैया की जय, जय बोलो नंद गोकुल नंद भवन की जय, जय 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 जय। राधे कृष्णा।